Hello students, welcome back to the subject Social Science. Today we are going to continue this lesson Geography 2 Land, Soil, Water, Natural Vegetation and Wildlife Resources. Today we are going to discuss the topic is degradation of soil and conservation measures. அதாவது இந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண் வளம் எதன் மூலயமாலாம் அந்த வளம் குறைக்கப்படுகிறது, அப்புறம் எப்படிலாம் இந்த மண் வளத்தை பாதுகாக்கலாம், அதுதான் நம்மளோட டாபிக். ஓகேவா? சாயில் எரேஷன் அண்ட் டெப்ளேஷன் ஆர் த மேஜர் த்ரெட்டன்ஸ் ஆஃப் சாயில் ஆஸ் அ ரிசோர்ஸ். அதாவது எரோஷன் அண்ட் டெப்ளேஷன் இதுதான் ஒரு மண் வளம் கெட்டு போகிறதுக்கான முக்கியமான காரணம். எரோஷன் அப்படின்றது அரிப்பு, மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க. டெப்ளேஷன்ன்றது மண் குறைப்பு. ஒன்று அந்த மண்ணோட பர்சன்டேஜே குறைஞ்சி போகலாம், அப்படி இல்லைன்னா அதோட குட் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா, அது குறைஞ்சி போய் அந்த மண் யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போகலாம். இந்த ரெண்டு விஷயம் தான் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய த்ரெட்டன்ஸாக இருக்குது. அதாவது ஒரு மண் வளத்தையே ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அபாயமான காரணமாக இருக்குது. போத் ஹியூமன் அண்ட் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் கேன் லீட் த டிகிரடேஷன் ஆஃப் சாயில்ஸ். மனுஷங்களும் நேச்சுரல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே என்னவாக இருக்குன்னா இதுக்கு காரணமாக இருக்குது. ஃபேக்டர்ஸ் விச் லீட் டு சாயில் டிகிரடேஷன் ஆர் deforestation, overgrazing, overuse of chemical fertilizers or pesticides, rain wash and landslides and floods. இப்போது என்னென்ன காரணங்கள்லாம் இந்த சாயில் கூட டிகிரடேஷனுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீஃபாரஸ்டேஷன். அப்படின்னா உங்களோட காடுகள் வளம் இருக்குது இல்லையா, அந்த காடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய மரங்களை வெட்டி நிறைய காடுகளை வெட்டி அதோட பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அது ஒரு பெரிய ரீசன். ஓவர் கிராசிங் அப்படின்னா நிறைய இடத்துல என்ன பண்ணோன்னா தேவையில்லாத அந்த புதர் செடிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இதெல்லாம் வளர்ந்து லேண்ட் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். அதாவது ஒரு நிலம் ஒரு லேண்ட் நல்லா விளைச்சல் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் போடுவாங்க. அதாவது உரம் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ அந்த உரம்லேயே நம்ம இயற்கையாக போடுற உரம் இல்லாமல் நிறைய மருந்துகள் இருக்குது, அதை போடுறாங்க. அப்போ அதை தொடர்ந்து போடும்போது அந்த மண் என்ன ஆகும்னா கெட்டு போயிடும். அண்ட் பெஸ்டிசைட்ஸ்ன்றது பூச்சிக்கொல்லிகள். அந்த நிலத்தில் வளர பயிரை பூச்சிங்கெல்லாம் சாப்பிடுன்றதுனால அதுக்காக பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவாங்க. இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னா நிலத்தையே கெடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின் வாஷ். அடுத்து நிறைய மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மண்ணில் அந்த தண்ணி பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் கண்டென்ட்ஸ் எல்லாமே கரைஞ்சி என்ன ஆகிடும்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அதுவும் போயிடும். அதுதான் ரெயின் வாஷ்ன்னு சொல்கிறாங்க. லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்றது நிலச்சரிவு, ஃப்ளட்ஸ் உங்களுக்கு தெரியும் வெள்ளம். இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் பற்றி தான் நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் வெரி குட். சம் மெத்தட்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன் ஆர். இப்போ அந்த சாயில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சருக்காக வைக்க முடியும். அப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இந்த பாதுகாக்கிற மெத்தடை செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மல்ச்சிங். Mulching. The bare ground between plants and covered with a layer of organic matter like straw, it helps to retain soil moisture. அதாவது இது என்ன அப்படின்னா இப்போ நிலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயிர் வளர்ந்துருக்கும், அது வளர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வளரும்போது அதில் இருக்கிற களை செடிகள்லாம் பிடுங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பிடுங்கினாங்கன்னா இது முன்னாடி காலத்தில் பயன்படுத்தின மெத்தட்ஸ். அதை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போடாமல் அந்த நிலத்திலேயே என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்டாக வளராத இருக்கக்கூடிய அந்த மற்ற நிலத்துலேயே அந்த செடிங்களை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அதை போடுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா வைக்கோல் தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்குமே, அந்த வைக்கோலை கூட என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டில் அப்படியே பரப்பி போட்டு வச்சுருவாங்க. அதாவது பயிர் வளர்கிற லேண்டில் அந்த பயிர்களுக்கு நடுவில் போட்டு வச்சுருவாங்க, க்ராப்ஸுக்கு நடுவில். ஏன் அப்படின்னா அது சன்லைட் என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக படாமல் அதோட வாட்டர் கண்டென்ட்லாம் போகாமல் கீழே இருக்கிற லேண்ட் ஈரமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ராஸ் வச்சு வைக்கோல் வச்சு நீங்கள் அந்த லேண்டை கவர் பண்ணி விட்டுருவீங்க இல்லையா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்டூர் பேரியர்ஸ். ஸ்டோன்ஸ், கிராஸ், சாயில்ஸ் ஆர் யூஸ்டு டு பில்ட் பேரியர்ஸ் அலாங் கான்டூர்ஸ். ட்ரென்ச்சஸ் ஆர் மேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேரியர்ஸ் டு கலெக்ட் வாட்டர். இப்போனா நிறைய கற்களை வச்சு நிறைய புல்வெளிகளை வச்சு இல்லைனா மண்ணையே கொட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேரியர்ஸ்னால் ஒரு பெரிய அந்த வரப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி வரப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுறாங்க. அப்புறம் ட்ரென்ச்சஸ்ன்றது குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வாட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளோ ஆகிட்டு இருக்க இடத்துல திடீர்னு நீங்கள் குழி தோண்டினீங்கன்னா என்ன ஆகும், ஃப்ளோவில் ஓடுற வாட்டர் அந்த குழிக்குள்ளே தேங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் இல்லையா. ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராக் டேம்.
Rocks are built up to slow down the flow of water. This prevents gills and further soil loss. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் வந்து மழை பெஞ்சு அந்த மண்ணில் அடிச்சுட்டே போகும் இல்லையா, அப்போது வந்து சில பாறைகளெல்லாம் வச்சிங்க அப்படின்னா வாட்டர் மட்டும் போகும். அந்த மண்ணை அடிச்சுட்டு வந்தால் கூட அந்த மண்ணை தாண்டி என்ன ஆகிடும்னா அந்த சாயில் எல்லாம் ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ த குட் மெத்தட் டு கன்சர்வேஷன் த சாயில். Next is terrace farming. These are made on the steep slopes so that the flat surfaces are available to grow crops. They can reduce surface runoff and soil erosion. You see the picture of terrace farming. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஸ்லோப்ஸ் இருக்குது இல்லையா, மலை மாதிரி இருக்குது. அதோட சர்ஃபேஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ராப்ஸ்லாம் போடுறாங்க. மோஸ்ட்லி இது எங்கே பயன்படுத்துவாங்க நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஊட்டி கொடைக்கானல் சைடில் டீ எஸ்டேட்லாம் சொல்லுவாங்க. மலை இருக்கும், மலையிலே லேயராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. கரெக்டாக இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான மெத்தட். ஸோ இந்த பிளான்ட் என்ன பண்ணணும்னா அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வராமல் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். The next one is intercropping. Different crops are grown in alternate rows are shown that different times to protect the soil from rain wash. அதாவது இன்டர்க்ராப்பிங் அப்படின்றது என்னென்னா ஊடு பயிர் சொல்லுவாங்க தமிழில். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் இல்லை வேறு ஏதாவது க்ராப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து வேறு ஒரு க்ராப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. இப்போ சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வேளை வந்து சுகர் கேன் போட்டாங்கன்னா நடுவில் வந்து கீரை ஏதாவது போடுவாங்க, இல்லைன்னா வந்து கிராம்ஸ் ஏதாச்சும் போடுவாங்க. அந்த மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய நடக்கும் இல்லையா, அதுதான் இன்டர்க்ராப்பிங் சொல்கிறாங்க. The next one is contour plugging and shelter beds. Contour plugging. Contour parallel to the contours of hill slope to form a natural barrier for water to flow down the slope. இப்போ அந்த ஸ்லோப்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கான்டூர் அப்படின்றது வந்து ஒரு ஹைட் ஆஃப் லெவல் அப்படியே ஒரு லைன் மாதிரி லைட்டாக பார்க்குறதுக்கு டெரஸ் ஃபார்மிங் மாதிரி தான் இருக்கும். யூ சி த பிக்சர், இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதான் வந்து ப்ளக்ஸு அப்படின்னு மாதிரி போகிறாங்க, அதாவது உழுறதுக்கான இடம். ஸோ இந்த மாதிரி ப்ளக் பண்ணாங்க அப்படின்னா அப்போது இந்த லேண்ட் வந்து கிரிப்னஸ் இருக்கும், நீங்கள் தண்ணி அடிச்சிட்டு போனால் கூட வந்து உங்களுக்கு சாயில் வீணாக போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one is shelter belts. In the coastal and dry regions, row of trees to plant the check to wind movements to protect soil cover. இப்போது இந்த ஷெல்டர் பெல்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து சில க்ராப்ஸ் எல்லாம் பயிர் வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதோட எண்டில், அதோட இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபார்மிங்கில் வைக்கிறாங்கன்னா அதோட கார்னரில் மட்டும் அதை சுற்றி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான சில ட்ரீஸை வளர்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து என்ன ட்ரீஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஐ திங்க் வந்து ரொம்ப டாலாக வளரக்கூடிய ட்ரீஸ் தான் வந்து என்னை வந்து இதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி பண்ணும்போது விண்டு இருக்கு இல்லையா, விண்டுனால இல்லைன்னா வாட்டர் அதிகமாக போகாத மாதிரி இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய க்ராப்ஸை வந்து இது சேவ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஷெல்டர் பெல்ட்ஸ். Our next topic is water. Water is very important and renewable natural resource இல்லையா. விட்டல் ரெனுவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா இன்றியமையாத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரிசோர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. 3/4 of the earth surface is covered with the water. இப்போது பூமி முழுசுமாகவே எதால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா 3/4 எதுவாக இருக்குது அப்படின்னா வாட்டரால் தான் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பிளானட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா வாட்டர் பிளானட்னு இன்னொரு பேரும் இருக்குது. சரியா. Then it is therefore appropriately called the water planet. It was a primitive ocean that began almost 3.5 billion years back. அதாவது 3.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட்ஸ் வந்து பூமியில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Today oceans cover 2/3 of the earth's surface and support a rich variety of plant and animal life. இப்போது பூமியில் வந்து 2 பங்கு ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இது இந்த வாட்டரோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய லைஃப் இருக்கு இல்லையா, உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாக இருக்குது. சப்போஸ்
நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம் இல்லையா, ஏன் நம்மளோட சோலார் சிஸ்டமில் நிறைய பிளானட் இருக்குது, ஆனால் ஏன் எல்லா பிளானட்லேயும் வந்து ஹியூமன்ஸ் கிடையாது, இல்லை எல்லா பிளானட்ஸ்லேயும் வந்து உயிரினங்கள் வாழ்கிறது கிடையாது, எர்த்தில் மட்டும் வாழுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர் சோர்ஸஸ் வந்து எர்த்தில் மட்டும்தான் நமக்கு நிறைய கிடைக்கு. மற்ற பிளானட்ஸில் என்ன கிடையாது அப்படின்னா வாட்டர் கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன். அந்த ஓஷன் வாட்டர் இஸ் however saline and do not fit for the human consumption. ஓஷன் வாட்டர் இல்லையா, கடல் தண்ணி எப்படி இருக்கும், சால்ட்டியாக இருக்கும், உப்பு கறிக்கும் இல்லையா, சலைனாக இருக்கும். இப்போ அதை என்ன பண்ண முடியாது, மனிதர்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், அது எவ்வளோ இருக்குன்னா 2.7% தான் இருக்குது. அதாவது 100%, அதாவது மேபி 3% என்னவா இருக்குது அப்படின்னா பர்டிகுலராக 2.7% என்னவா இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. மற்ற வாட்டர் எல்லாமே என்ன வாட்டராக இருக்குது, சால்ட் வாட்டராக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ், 97%. ஓகேவா. இதில் 70% வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஐஸ் ஷீட்ஸாகவும் கிளேஷியராகவும் இருக்குது. அதாவது பனிப்பாறைகளாக பனியாக உறைஞ்சி போய் கிளேஷியர்ன்றது ஒரு ஐஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பனியாலேயே ஆகக்கூடிய ஒரு ரிவர் இப்படி இருக்குது. ஸோ இது என்ன பண்ண முடியாதுன்னா பயன்படுத்தவே முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குது. அண்டார்டிகா, கிரீன்லேண்ட் அண்ட் மவுண்டைன் ரீஜன்ஸ்லலாம் இந்த மாதிரியான கிளேஷியர்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் டியூ டு தர் லொக்கேஷன் தே ஆர் inaccessible. Only 1% of fresh water is available and fit for human use. அதாவது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த 3% சொன்னேன் இல்லையா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குன்னு, அந்த 3%யும் வந்து முக்கால்வாசி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ஐஸாக இருக்குது. ஸோ பயன்படுத்த முடியாது. ஸோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் ஹியூமன் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகேவா. It's found as groundwater, as surface water in rivers and lake, as a water vapor in the atmosphere. அந்த 1% ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுவும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து கிரவுண்ட் வாட்டர், நிலத்துக்கடியில் நம்மலாம் போர்ஸ் போட்டு நிலத்துக்கடியிலேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான வாட்டர். அப்புறம் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ், நம்மளோட சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய ரிவரு, லேக்கு, அதாவது ஆறு, குளம், அந்த மாதிரியான ஏரிகள், இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா வாட்டர் வேப்பர் இன் தி அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ன்றது வளிமண்டலம். அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் வேப்பர்ஸ், நீராவின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த வாட்டர் வேப்பர்ஸ் தான் வந்து என்ன ஆகும், சில்லுனாகி வாட்டராக மாறி நமக்கு ரெயின் கொடுக்கும். கரெக்டாக. ஸோ இந்த வாட்டர் வேப்பர்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட சோர்ஸ். Fresh water is therefore the most precious substance of the earth. Water can neither be added nor subtracted from the earth. Its total volume remains constant. Its abundance only seems to vary because it is in the constant motion, cycling through the oceans, the air, the land and back again, through the process of evaporation, precipitation and runoff. This, as you already know, is perfect to as a water cycle. இப்போது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சமாக தான் இருக்குது, அதை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேஸ்டேஜ் ஆகாமல் தடுக்கலாம். இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்ஸை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ண முடிக்கலாம். அப்போது இது வந்து இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குன்னு, அதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எர்த்து அதோட வாட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன அப்படின்னா வாட்டர் சைக்கிள். இங்கே நிறைய வாட்டர் சைக்கிள் சிஸ்டம் நடக்குது. இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா நம்மளோட இந்த எர்த்தோட வாட்டரோட அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ வாட்டர் சைக்கிள்ஸ் பற்றி ஒரு சின்ன இது பார்க்கலாம். இந்த வாட்டர் சைக்கிளில் வந்து 3 வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா எவாப்ரேஷன், ப்ரிசிபிட்டேஷன், தென் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விஷயம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஓஷன் இருக்கு இல்லையா, இந்த ஓஷன்லேருந்து வாட்டர் என்ன ஆகும், ஆவியாகி போகுமா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க எவாப்ரேஷன்னு சொல்லுவாங்க. மேலே ஆகி என்ன ஆகும் போயிடும்.
மேலே போன வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா தே ஃபார்ம் அ க்ளவுட்ஸாக என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இப்போது இங்கே மேலே போனதில் க்ளவுட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் வேப்பர் இருக்குது, நீர் வந்து ஆவியாக மாறி இருக்குது. ஓகேவா? சப்போஸ் வந்து இந்த க்ளவுட்ஸ் போய் இந்த மவுண்டனில் இடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் சில்னஸ்னால் என்னவா மாறிடும், மறுபடியும் வாட்டராக மாறிடும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, இது வந்து எவாப்ரேஷன், இது வந்து கண்டென்சேஷன். இப்போது இந்த சில்லுன்னு ஆன உடனே இப்போ இந்த க்ளவுட் என்ன ஆகுது அப்படின்னா ரெயின் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரிசிபிட்டேஷன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த வாட்டர் வந்து ஒரு ரிவர் ஃபார்மேட்டில் போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும், ஓஷன்லேயே கலக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட வாட்டர் சைக்கிள். ஹியூமன்ஸ் யூஸ் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் நாட் ஓன்லி ஃபார் த ட்ரிங்கிங் அண்ட் வாஷிங். அதாவது அவங்களோட மனிதர்கள் வந்து குடிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள மற்றோட வேலைகளுக்கு மட்டும் நீரை பயன்படுத்துறது கிடையாது. பட் ஆல்சோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை பயன்படுத்துகிறாங்க. வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ ரிசர்வர்ஸ் ஆஃப் டேம்ஸ் அண்ட் தி அதர் யூசேஜஸ். இப்போது வாட்டர் எதுக்கெலாம் பயன்படுது, அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுது, பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பயன்படுது, எலக்ட்ரிசிட்டி இல்லையா, மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுது. நிறைய டேம்ஸ்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த டேம்ஸ் வந்து வாட்டர் இருந்தால் தான் டேம்ஸ் கட்ட முடியும். கரெக்டாக? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா பயன்படுது. இன்க்ரீசிங் பாப்புலேஷன், raising demands for food and cash crops, increasing urbanization and rising standards for living are the major factors leading to the shortages in supply of fresh water. இப்போது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எல்லாருக்கும் பத்தாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று பாப்புலேஷன், மக்கள் தொகை ரொம்பவே என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. உலக அளவில்னு இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இப்போது இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம். இந்தியாவில் பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை, வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தேவையான அளவுக்கு இங்கே இந்த இடத்துல தண்ணி இருக்கா, இந்தியா கண்ட்ரியில் வந்து வாட்டர் இருக்கா அப்படின்றது தான் வந்து இங்கே ப்ராப்ளம். புரியுதா? ஸோ ரைசிங் டிமாண்ட்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் கேஷ் கிராப்ஸ், தண்ணிக்காக இப்போ பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமான அவங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படும், அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணணும். அர்பனைசேஷன் இருக்குது இல்லையா, பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப டெவலப்டான சிட்டியில் தான் வாழ்வாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, இப்போ சென்னை வந்து ரொம்ப பாப்புலேட்டடாக இருக்கக்கூடிய ரொம்ப ரஷ்ஷான ஏரியா, அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு கண்டிப்பாக ஷார்ட்டேஜஸ் இருக்கும். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Next topic is problems of availability of water. ஓகேவா? இப்போ வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். there is scarcity of water in many regions of the world. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது நம்ம கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, இது கண்ட்ரியோட பிரச்சனை கிடையாது, வேர்ல்ட் லெவல்லையே வந்து இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இம்பார்ட்டனாக ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூஎஸ்ஏ, நார்த் வெஸ்ட் மெக்சிகோ, பார்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா அண்ட் என்டையர் ஆஸ்திரேலியா. அதாவது ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டருக்கான ஷார்ட்டேஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. தே ஃபேஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். Countries located in the climatic zones more susceptible to drought face great problems of water scarcity. இப்போது ஏன் இந்த கண்ட்ரீஸ்லாம் வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லோரும் கிளைமேட்டிக் ஜோன்ஸில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இப்போ இந்தியாவில் வந்து எவ்ரி இயர் மழை பெஞ்சிட்டே இருக்கா? இல்லை, ஒரு பர்டிகுலர் சீசன் தான் மழை பெய்யும். அந்த பர்டிகுலர் சீசனும் மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா அதுதான் இப்போ இங்கே ப்ராப்ளமே. இப்போ இங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரிலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் ரெயின் கிடைக்குது. அந்த ரெயின் வந்து போதலை. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து இட் மீன்ஸ் ஜியோகிராஃபிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பூமியோட வெப்பம் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ரெயின் கிடைக்காதனால ஒரு பெரிய வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து இங்கே நடக்குது. This is
conservation of water resources. Access to the clean and adequate water sources is a major problem facing the world today. இப்போது வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த வேஸ்டான வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றணுன்றது வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரியுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். Steps have been taken to the conserve this dwindling resource, even though the water is a renewable resource. Its overuse and pollution make it unfit for usage. Discharge of untreated and partially treated sewage, agricultural chemicals and industrial influence in water bodies are the major contaminants. இப்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, மக்கள் பயன்படுத்துகிற வேஸ்டேஜ், அப்புறம் அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய வேஸ்டேஜ், இண்டஸ்ட்ரீஸில் வரக்கூடிய வேஸ்டேஜஸ், அப்புறம் கெமிக்கல்ஸ், இந்த பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து வாட்டரோட அந்த சோர்ஸஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் பாடிஸ், ரிவர், லேக்கு, அப்படி இருக்க அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் போய் கலந்துறதுனால நிறைய கார்பேஜஸ், குப்பைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ரிவர்லேயே போடுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வாட்டர் ரிசோர்ஸில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. They pollute water with nitrates, metals and pesticides. இன்னும் வந்து சில தேவையில்லாத வாயு பொருட்களையும் அது வந்து விஷத்தன்மைகளையும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து ஏற்படுத்துது. You see, this is a river of Yamuna. Yamuna is getting polluted, sewage, industrial influence and garbage. Yamuna river எங்கே இருக்குது தெரியுமா? தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, டெல்லி, ஆக்ராவில். அப்போ தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிவர் போகும், அந்த ரிவர் தான் யமுனா. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸாக, அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிவர். பட் அந்த ரிவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கர பொல்யூட்டடாக இருக்குது. நிறைய கார்பேஜ், நிறைய குப்பைங்க இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இருக்குது. ஸோ இதை சேர்த்து இந்த யமுனா ரிவர் என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமாக பொல்யூட் பண்ணுது. இட் இஸ் அ வெரி மேஜர் ப்ராப்ளம் இன் த வேர்ல்ட் நவடேஸ். So we surely conservation of water is very important topic in nowadays in the world. So the agricultural peoples have suggested to do some things. அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, வாட்டர் வந்து எவ்வளோ லெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ தே ஃபாலோட் சம் ட்ரிக்ஸ். என்ன அப்படின்னா the water sprinkler, you see the picture, it is a water sprinkler. தண்ணி வந்து வாட்டரை வந்து ரொம்ப ஃப்ளோவாக போக விடாமல் அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, தெளிக்கிறது. ஸோ சுற்றி என்ன பண்ணிவிடுவோம்னா அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுவோம். தென் ட்ரிப் வாட்டர் இரிகேஷன் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு சொட்டாக மட்டும் பர்டிகுலர் டைமில் என்ன பண்ண முடியும்னா வாட்டர் ட்ராப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சர்க்குலர் ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங்க்லர், இந்த மாதிரி நிறைய லீனியர் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாட்டர் மெஷர்ஸ், இரிகேஷன்ஸ் மெத்தட் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் மெத்தட் டு கன்சர்வ் அண்ட் ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் வாட்டர். And you have a very useful information in your book is a dripping tap wastes just 1200 liters in a year. அதாவது உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து டேப்ஸ் இருக்கும் இல்லையா, குழாய் இருக்கும், அது மூலிமா தான் நீங்கள் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க. யூ திங்க் அபவுட் தட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் இன் அவர் இந்தியா. அதில் இந்த சரியாக டேப்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் வாட்டர் அதில் சொட்டிகிட்டே இருக்கும் தெரியுமா. அப்படி அந்த ட்ராப்ஸ் மூலிமா மட்டுமே வந்து ஒரு வருஷத்துக்கு, ஒரு இயருக்கு 1200 லிட்டர் ஆஃப் வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்ட் ஆகுது. ஸோ திங்க் அபவுட் த செல்ஃப். நீங்கள் டேப்பை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் சின்னதாக ட்ராப்பாக போகிறது. நாட் ஓன்லி தட் 1%, 1% அப்படி பண்ணுறதுக்கு, ஒரு பர்சன் மட்டும் அப்படி பண்ணுறது கிடையாது, மெனி ஆஃப் த பீப்புள் அப்படி பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1200 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்ட் ஆகுது. ஸோ திங்க் அபவுட் இட். Don't waste the water. Water is a very vital, important, renewable resource. Okay students, thank you. We continue the topics in the next video. Thank you so much.